நல்ல விஷயம்தான் பெரும்பாலும் சிறந்த விஷயத்தின் எதிரியாக இருக்கிறது. உதாரணமாக கூற வேண்டுமென்றால், உங்களுடைய முக்கியமான முன்னுரிமைகள் எவை என்பதை முதலில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மற்ற விஷயங்களுக்கு துணிச்சலுடன் முடியாது என்று கூறிவிடுங்கள். ஏனென்றால், சில நேரங்களில் நல்ல விஷயமானது சிறந்த விஷயத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்துவதிலிருந்து உங்களை விலக்கி வைத்துவிடும். உங்களுடைய தனித்துவமான பங்களிப்பிலிருந்து உங்களை ஒதுக்கி வைத்துவிடும். உங்களுடைய முன்னுரிமைகள் உங்களுடைய நெஞ்சத்திலும் மனங்களிலும் ஆழமாக வேரூன்றப்பட வேண்டும். இப்படி இருந்தால் மட்டுமே உங்கள் நேரத்தையும் வாழ்க்கையையும் உங்களால் ஒழுங்கமைத்து கொள்ள முடியும். உளுந்து விட்டெறியும் ஒரு தீரா தாகம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டுமே உங்கள் நேரத்தையும் வாழ்க்கையையும் நீங்கள் உங்கள் முன்னுரிமைக்கோ அல்லது இலக்கிற்கோ அல்லது குறிக்கோளுக்கோ அர்ப்பணிக்க முடியும். ஒருவருக்கு தன் மீது உள்ள முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்துதான் உண்மையான சுய மதிப்பு வருகிறது. தொழில்முறை வல்லுநர்களின் உண்மையான அடையாளம் என்பது முதலில் புரிந்து கொள்ள முயற்சிப்பது, மற்றவர்கள் எந்த நிலையிலிருந்து அல்லது எந்த சூழ்நிலையிலிருந்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்பது. உதாரணமாக, மக்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் அல்லது எந்த உறவுகள் பேசும் பொழுது கூர்ந்து கண்காணியுங்கள். வார்த்தைகளில் வெளிவராமல் போகக்கூடிய எந்த உணர்வுகள் அங்கு வெளிப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். வேறுபாடுகளை மதிப்பதும் அவற்றை போற்றுவதும் மற்றும் வலிமையை உருவாக்கிக் கொள்வதும் பலவீனங்களை ஈடு செய்வதும் தான் கூட்டு இயக்கத்தின் சாரமாகும். புத்த மதத்தில் நடுவழி என்று அழைக்கப்படுகிறது. இவற்றின் அர்த்தம் சமரசம் என்பது இதற்கு பொருளல்ல. ஒரு முக்கோணத்தின் உச்சியை போன்ற உயர்ந்த நிலை என்று இதற்கு அர்த்தம். வாழ்க்கை என்பது பகுத்தறிவு ரீதியானது மட்டுமல்ல, அது உணர்ச்சியானதும் கூட. உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய படைப்புத் திறன், கற்பனை திறன் ஆகியவை வலது மூலையில் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. உங்களுடைய ஆய்வு மற்றும் பகுத்தறியும் திறன் ஆகியவை உங்களுடைய இடது மூலையில் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே இடது பக்கத்தை கொண்டு கையாளுங்கள், வலது பக்கத்தை கொண்டு வழிநடத்துங்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் எதிராக செயல்படுகின்ற எதிர்மறையான ஆற்றல்களை மிக கவனமாக கையாளுங்கள். உங்களை தூண்டக்கூடிய ஆற்றல்கள் நேர்மறையானவை, நியாயமானவை மற்றும் அர்த்தமுள்ளவை. அவை பொருளாதார ரீதியானதும் கூட. உங்களை பிடித்து இழுக்கும் ஆற்றல்கள் எதிர்மறையானவை, உணர்வு ரீதியானவை, சமுதாய ரீதியானவை, உளவியல் ரீதியானவை. உங்களை பிடித்து இழுக்கும் ஆற்றல்களை சமாளிக்க 6வது பழக்கமான கூட்டு இயக்கம் மற்றும் 4வது பழக்கமான எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மற்றும் 5வது பழக்கமாக முதலில் புரிந்து கொள்ளுதல் பின்னர் புரிய வைத்தல், இந்த 3 பழக்கங்களின் உதவியுடன் நாம் இவற்றை கட்டுப்படுத்த முடியும். மிகச்சிறிய விஷயங்களிலிருந்து பிரம்மாண்டமான விளைவுகள் ஏற்படுகின்றன. மிகச்சிறிய விஷயங்கள் என்று எதுவுமே இல்லை. படிக்கும் பழக்கம் இல்லாத ஒருவர் படிக்க தெரியாத ஒருவரை விட எந்த வகையிலும் சிறந்தவர் அல்ல. ஒரு நிலையான, நீண்ட காலமாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற செயல்முறைதான் உங்களுடைய நல்ல குணநலன்களை உருவாக்குகின்றன. மன அமைதியானது உங்கள் வாழ்க்கை உண்மையான கொள்கைகளோடும் விழுமியங்களோடும் இணக்கமாக இருப்பதிலிருந்து மட்டுமே வருகிறது. அது வேறு எந்த வழியிலிருந்தும் வருவதில்லை. இவ்வுலகில் வாழ்வதற்கு நாம் செலுத்துகின்ற வாடகைதான் சேவை. ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ அவனை அப்படியே நடத்தினால் அவன் தொடர்ந்து அப்படியே இருப்பான். ஆனால் ஒரு மனிதனால் எப்படி இருக்க முடியுமோ, அவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவனை நடத்தினால் அவன் அப்படிப்பட்டவனாக ஆவான். ஒரு நிறுவனம் பிழைத்திருக்க மட்டும் பணம் சம்பாதிக்க வேண்டுமே தவிர பணத்திற்காக மட்டும் நிறுவனத்தை நடத்தக்கூடாது. இது எப்படி என்றால், உண்ணாமல் உயிர் வாழ முடியாது. அதற்காக உயிர் வாழ்வதே உண்ணுவதற்காக இருக்கக்கூடாது. நாம் சுய விழிப்புணர்வை பெற்றவுடன் நாம் கடைபிடித்து வாழ்வதற்கான குறிக்கோளையும் கொள்கைகளையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய விழிப்புணர்வை இழந்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விடுவோம். வெறுமனே பிழைப்பிற்காகவும் இனப்பெருக்கம் செய்வதற்காகவும் மட்டுமே வாழுகின்ற விலங்குகளைப் போல் நாம் மாறிவிடுவோம். நம்முள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற உருவாக்கப்படாமல் தனித்துவமான பண்புகளை உணர்ந்து கொள்ளாமல் வெறுமனே எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால், வாழ்வில் தொடர்ந்து மேல் நோக்கி உயர வேண்டும் என்றால் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், செயல்படுங்கள், அர்ப்பணியுங்கள். இந்த 3ம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தால்
இந்த மூன்றையும் நீங்கள் தொடர்ந்து செய்தால் வாழ்வில் எந்த நிலைக்கும் செல்ல முடியும். உண்மையான மாற்றம் உள்ளிலிருந்து தொடங்குகிறது. இந்த மாற்றம் உங்களுடைய மனப்போக்கு, நடத்தை, கண்ணோட்டம் இவற்றை வேரோடு பிடுங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உண்மையான மாற்றம் உள்ளிலிருந்து துவங்க வாய்ப்பு உள்ளது. உள்ளிலிருந்து துவங்கி செயல்பட்டால் நாம் விரும்பும் விளைவுகள் நிச்சயமாக உருவாகும். நாம் விடாப்பிடியாக செய்யும் ஒரு காரியம் இறுதியில் சுலபமாகிறது. அக்காரியத்தின் இயல்பு மாறிவிடவில்லை, ஆனால் அதை செய்வதற்கான நம்முடைய திறன் அதிகரித்துள்ளது. நாம் நம்முடைய தேடலை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. நாம் நிறுத்தும் இடம் நாம் துவங்கிய இடமாக இருக்க வேண்டும். அது இந்த இடத்தை நாம் முதலாக அறிவது போலவும் இருக்க வேண்டும். நமக்கு அதிகமாக தெரிய தெரியாதது அதிகமாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. தூண்டுதலுக்கும் பதில் நடவடிக்கைக்கும் இடையே ஓர் இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்குமான இன்றியமையாத விஷயமாக இருக்கிறது. எந்தவித தூண்டுதல் வந்தாலும் அதற்கு உண்டான பதில் நடவடிக்கை எடுக்க நமக்கு முழு சுதந்திரம் உள்ளது. எப்படிப்பட்ட பதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த இடைவெளியை சரியாக பயன்படுத்த வேண்டும். கொள்கைகள் என்பவை இயற்கை விதிகள். அவை வெளியில் இருப்பவை. விழுமியங்கள் என்பவை உள்ளார்ந்தவை, உணர்ச்சி சார்ந்தவை. நம் நடத்தையை விழுமியங்கள் கட்டுப்படுத்துகின்றன. கொள்கைகள் அந்த நடத்தையின் விளைவுகளை கட்டுப்படுத்துகின்றன. மீண்டும் ஒருமுறை நன்றாக கவனியுங்கள். நம் நடத்தையை விழுமியங்கள் கட்டுப்படுத்துகின்றன. கொள்கைகள் அந்த நடத்தையின் விளைவுகளை கட்டுப்படுத்துகின்றன. அடக்கம்தான் அனைத்து பண்பு நலன்களிலும் தலையாயது என்று நான் நம்புகிறேன். அனைத்துமே கொள்கையின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. கொள்கையிடம் நம்மை நாமே ஒப்படைத்து விட வேண்டும் என்று அடக்கம் கூறுகிறது. காலத்தால் அழியாத உலகளாவிய கொள்கைகள் மட்டுமே ஒருபோதும் மாறுவதில்லை, மடிவதும் இல்லை. ஈர்ப்பு விசை போன்ற இயற்கை விதிகள் மேல் இயற்கை விதிகளைப் போல் நியாயம், நேர்மை, பணிவன்பு, முன்னோக்கு, பொறுப்புடைமை, தன்முயற்சி போன்ற கொள்கைகள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி இயக்குகின்றன. மாற்றத்துடன் இணைந்து வாழ்வதற்கு மாறாத கொள்கைகள் நமக்கு தேவை. இக்கொள்கைகளுக்கு இசைவாக வாழ்ந்தால் காலப்போக்கில் நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் தொழில் ரீதியாகவும் செழிப்படைவீர்கள். நாம் எல்லோருக்கும் 3 விதமான வாழ்க்கை உள்ளது. 1 பொது வாழ்க்கை, 2 தனிப்பட்ட வாழ்க்கை, 3 உள்ளார்ந்த வாழ்க்கை. உள்ளார்ந்த வாழ்க்கையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று வலிமையாக பரிந்துரைக்கின்றேன்.